Hi friends, Zoology Simplified channel competitive exams degree level zoology prepare பண்ணிட்டு இருக்கோம். PGTRB new syllabus start பண்ணிருக்கோம். Evolutionary principles unit 8 ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது origin of cells. இந்த origin of cells டாபிக்ல நம்ம செப்பரேட்டா இந்த டாபிக் எல்லாம் பிரிக்க முடியாது. more or less எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்டிருக்கும், ஒரு கனெக்ஷன் இருக்கும். இப்போ ஆரிஜின் ஆஃப் செல்ஸ் வந்து மெயினா எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா நிறைய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ்க்கு இடையில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கும். பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், எதா வேணாலும் இருக்கட்டும். இது எல்லாத்தையுமே நம்ம கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். ஆனா இந்த கெமிக்கல்ஸ்லாம் அப்படி அசம்பிள் ஆகி சேர்ந்து செல்ஃப் அசம்பிளி தியரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப், செல்ஃப் அசம்பிளி தியரி அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். இப்ப ஆரிஜின் ஆஃப் லைஃபுக்கும் ஆர்கானிக் எவல்யூஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆரிஜின் ஆஃப் செல்லுன்றது நிறைய கெமிக்கல்ஸ் இல்ல நிறைய மாலிகுல்ஸ் சேர்ந்து எப்படி ஒரு செல் ஃபார்ம் ஆச்சு, எப்படி ஒரு ஒற்றை செல் உயிரினம் உருவானுச்சுன்றது தான் ஆரிஜின் ஆஃப் செல், ஆரிஜின் ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். ஆனா ஆர்கானிக் எவல்யூஷன்ல என்ன அப்படின்னா ஏற்கனவே ஏதோ ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்கு, அது அப்படியே எவல்யூஷன் ஆகி ஒரு புது ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆச்சு. குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், மீனிலிருந்து ஃப்ராக் வந்துச்சு, ஊர்வன ரெப்டைல்ஸ்ல இருந்து பேர்ட்ஸ் வந்துச்சு. இதெல்லாமே ஆர்கானிக் எவல்யூஷன். ஸோ ஆரிஜின் ஆஃப் செல்ன்றது மெயினா நம்ம எப்படி நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆச்சு, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துச்சு, அதுக்கப்புறம் அதெல்லாம் அசம்பிள் ஆகி ஒரு செல் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம போர்ஷன்லயே வந்து சில சயின்டிஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. ஒபாரின் அண்ட் ஹால்டேன் யுரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒபாரின் அண்ட் ஹால்டேனுக்கும் யுரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பயோகெமிக்கல் ஆரிஜின் ஆஃப் லைஃப், கெமிக்கல்ஸ் தான் பயோகெமிக்கல்ஸ், இதுல இருந்தா லைஃப் வந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்ற ஐடியாவை சொன்னவர் வந்து ஹெக்கல். ஹெக்கல் பத்தி போன வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். இது போக ஹெக்கல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா புரோட்டிஸ்டா அப்படின்ற டேர்ம் ஃபார்ம் பண்ணது அவர் தான். ஹெக்கல் தான் இந்த ஐடியாவை சொன்னது. அந்த ஐடியாவை டெவலப் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட போர்ஷன்ல இருக்க ஒபாரின் அண்ட் ஹால்டேன். டெவலப்டு பை ஆரிஜின் ஆஃப் லைஃப், மாலிகுலர் எவல்யூஷன் வச்சுக்கலாமா, கெமிக்கல் பயோகெமிக்கல் ஆரிஜின் ஆஃப் லைஃப், மாலிகுலர் எவல்யூஷன். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்ல இருந்து ஒரு செல் உயிரினம் தோன்றுனதுன்னு சொல்லி ஐடியாவை சொன்னது ஹெக்கல். அந்த ஐடியாவை, அந்த ஃபார்முலாவை டெவலப் பண்ணது ஒபேரின் அண்ட் ஹால்டேன். அப்ப யுரே அண்ட் மில்லர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்பெரிமெண்டலா இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர்ல ஆரிஜின் ஆஃப் செல் இதை வந்து இந்த தியரியை ஃபார்முலேட் பண்ணது யாருன்னா ஹெக்கல், டெவலப் பண்ணது யாரு ஒபேரின் அண்ட் ஹால்டேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது யாரு யுரே அண்ட் மில்லர். இது ஏற்கனவே கொஸ்டின்ல வந்திருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா யுரே அண்ட் மில்லர் தான் நீங்க டிக் பண்ணணும். ஆப்ஷன்ல ஹெக்கல் வரலாம், ஒபேரின் வரலாம், ஹால்டேன் வரலாம், யுரே அண்ட் மில்லர் வரலாம். இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணது யுரே அண்ட் மில்லர் தான். ஒரு கொஸ்டின் பார்த்தாச்சா? இப்போ நம்ம ஆரிஜின் ஆஃப் செல் எப்படி ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஆரிஜின் ஆஃப் செல். முதல்ல செல் உருவாகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எர்த் வேணும் இல்லையா, ஒரு பூமி இருக்கணும். அந்த பூமியை வந்து பிரிமிட்டிவ் எர்த் அப்படின்னு சொல்றோம். இப்ப இருக்க மாதிரி எல்லா விதமான மரம் செடி கொடிகள்லாம் இல்லாம சும்மா ஒரு 5000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரிமிட்டிவ் எர்த் வந்து ஃபார்ம் ஆச்சு. அந்த பிரிமிட்டிவ் எர்த் வந்து ஃபர்ஸ்ட் சூடா இருக்கும், அப்புறம் கூல் ஆகும். ஃபார்ம் ஆனப்ப அதுல சில கெமிக்கல் மாலிகுல்ஸ் இருந்திருக்கு. ஹீலியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன். நோட் பண்ணிட்டீங்களா? ஹீலியம் ஆதியில இருந்த கெமிக்கல் மாலிகுல்ஸ் பார்த்துக்கோங்க. ஹீலியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன். இதெல்லாம் எர்த்தோட அட்மாஸ்பியர்ல இருக்கு, வெளிப்புற அட்மாஸ்பியர்ல இருக்கு. அப்ப ரொம்ப ஹெவி எலிமெண்ட், எர்த்ல இருந்து ஹெவி எலிமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அயன், நிக்கல், இதெல்லாம் ஹெவி எலிமெண்ட்ஸ். அதுதான் எர்த்தை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு கோரா, அதுதான் அந்த பூமி உருண்டைய ஃபார்ம் ஆயிருக்கு, நிக்கல் அயன்லாம். இந்த ஹீலியம், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன்லாம் அட்மாஸ்பியர்ல இருக்கிற லைட் எலிமெண்ட்ஸா இருந்திருக்கு. இந்த கெமிக்கல்ஸ்க்கு இடையில நடந்த ரொம்ப 1000 இயர்ஸா மில்லியன் இயர்ஸா இவங்களுக்குள்ள நடந்த ஒரு சேஞ்சஸ்,
ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் தான் உயிரினம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. கெமிக்கல் எவல்யூஷன் அல்லது மாலிகுலர் எவல்யூஷன், பயோகெமிக்கல் எவல்யூஷன், பயோகெமிக்கல் ஆரிஜின் ஆஃப் லைஃப், நீங்க என்ன நேம் போட்டுக்கிட்டாலும் இந்த கெமிக்கல்ஸ்ல இருந்து தான் ஒரு உயிரினம் தோன்றியிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா இதுல இருந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபார்ம் பண்ணலாம் சொல்லுங்க? ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அப்ப இதுக்கு அடுத்து என்ன உருவாகி இருக்கணும்? வாட்டர், H2O, வாட்டர், அம்மோனியா, மீத்தேன். அப்ப முதலாக உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு கெமிக்கல்ஸ் இந்த கொடுக்கப்பட்டிருக்க இந்த லைட் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு கெமிக்கல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர், ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் வச்சு வந்துரும். மீத்தேன், மீத்தேன் எப்படி வரும்? கார்பன் ஹைட்ரஜன் வச்சு வந்திருக்கும். இதே மாதிரி இதுல இன்னொன்னு எழுதிக்கோங்க, அமோனியா ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு கெமிக்கல்ஸ்ல வந்து அமோனியா இருக்கும். ஏன்னா நைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, NH3 தான் அமோனியா, ஈஸியா ஃபார்ம் ஆயிடும் இல்லையா? ஹைட்ரஜன் சைனைட் ஃபார்ம் ஆயிருக்கு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு கெமிக்கல்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு கெமிக்கல்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு மைக்ரோ மாலிகூல்ஸ். மைக்ரோ மாலிகூல்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமினோ ஆசிட், சுகர், ஃபேட்டி ஆசிட், பியூரின், பைரிமிடின். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு கெமிக்கல்ஸ்ல அமோனியா இருக்கு அப்படின்னா அது நிறைய சேஞ்சஸ் அண்டர்கோ ஆகி அமினோ ஆசிடா ஃபார்ம் ஆகும், சுகர் ஃபார்ம் ஆகும், ஃபேட்டி ஆசிட், பியூரின், பைரிமிடின், இது எல்லாமே மைக்ரோ மாலிகூல்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு மைக்ரோ மாலிகூல்ஸ். இப்ப இதுல இருந்து நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? மைக்ரோ அப்படின்னா செகண்ட் நம்ம எங்க போவோம்? மேக்ரோ மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். என்ன மேக்ரோ மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் சொல்லுங்க? அமினோ ஆசிட் எல்லாம் ஒன்னு சேர்ந்து என்ன மேக்ரோ மாலிகூலா ஃபார்ம் ஆகும்? புரோட்டீனா ஃபார்ம் ஆகும். ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் ஒன்னா ஃபார்ம் ஆகி என்ன ஃபார்ம் ஆகும்? ஃபேட், லிப்பிட், இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். இங்க சுகர் கொடுத்திருக்காங்க மைக்ரோ மாலிகூல்ஸ்ல, சுகர், பியூரின், பைரிமிடின், இந்த மாதிரி இதெல்லாம் ஃபார்ம் ஆகி நியூக்ளிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். பாருங்க, மைக்ரோ மாலிகூல்ஸ்க்கு அப்புறம் மேக்ரோ மாலிகூல்ஸ் வருது. சோ அதை நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். அமினோ ஆசிட்ல இருந்து என்ன ஃபார்ம் ஆயிருக்கும்? புரோட்டீன்ஸ். ஃபேட்டி ஆசிட்ஸ்ல இருந்து லிபிட்ஸ், ஃபேட்ஸ். சுகர்ல இருந்து பாலிசாக்கரைட்ஸ், மோனோசாக்கரைட் சுகர் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் குளுக்கோஸ், கேலக்டோஸ், இப்படி மோனோசாக்கரைட்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்னு சேர்ந்து பாலிசாக்கரைடா ஃபார்ம் ஆயிருச்சு. நம்ம கிட்ட பியூரின் இருக்கு, பைரிமிடின் இருக்கு, சுகர் இருக்கு, நியூக்ளியோடைட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம மேக்ரோ மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம குவாசர்வேட்ஸ்னு சொல்லலாம் அல்லது மைக்ரோஸ்பியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குவாசர்வேட்ஸ்னு சொல்லலாம், மைக்ரோஸ்பியர்ஸ்னு சொல்லலாம். குவாசர்வேட்ஸ் அப்படின்னு அதை கூப்பிட்டது யாரு அப்படின்னா ஒப்பேரின். அந்த நேம்ல சொன்னது யாரு, அதை மென்ஷன் பண்ணது ஒப்பேரின். அதே குவாசர்வேட்ஸ ஃபாக்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா மைக்ரோஸ்பியர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு? மேக்ரோ மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதெல்லாம் பெரிய பெரிய லார்ஜ் மாலிகுலா அங்கங்க தண்ணியில ஒரு கொலாய்டல் சப்ஸ்டன்ஸா மிதந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாமே precipitate ஆகி அல்லது அக்ரிகேட் ஆகி பெரிய லார்ஜ் மாலிகுலா இருக்கு. ஸோ குவியலா அங்கங்க கொலாய்டல் சப்ஸ்டன்ஸா, கொலாய்டல் டிராப்லெட்ஸா சுத்திட்டு இருக்கு அந்த தண்ணியில. அப்ப இதுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்றாரு ஒப்பேரின். என்ன சொல்றாருன்னா குவாசர்வேட்ஸே ஒரு லிவிங் ஆர்கானிசம் தான். அது லிவிங் ஆர்கானிசம் பண்ற பல வேலைகள், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், ரீப்ரொடக்ஷனா இருக்கட்டும், நிறைய வேலைகளை வந்து குவாசர்வேட்ஸே பாக்குது. குவாசர்வேட்ஸே ஒரு பிரிமிட்டிவ் லிவிங் ஆர்கானிசம் தான் அப்படின்னு ஒப்பேரின் கன்சிடர் பண்றாரு. ஃபாக்ஸ் வந்து அதே குவாசர்வேட்ஸ், அந்த கொலாய்டல் டிராப்லெட்ஸ மைக்ரோஸ்பியர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் அதேதான் சொல்றாரு, அது ரொம்ப ஸ்டேபிளா இருக்குன்றாரு, அதை உடைக்க முடியல. குவாசர்வேட்ஸ் மைக்ரோஸ்பியர்ஸ் ஃபார்ம் ஆனோன்னா அதை நீங்க கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் எல்லாம் பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு அது ஒரு ஸ்டேபிள் மெட்டீரியலா இருக்கு. ஸோ பேர் மைக்ரோஸ்பியர்ஸ்ன்னு கொடுத்துருக்கனால அதோட ஷேப் என்னவா தான் இருக்கும்? ஸ்பெரிக்கலா தான் இருக்கும், உருண்டை வடிவமா தான் இருக்கும். டயமீட்டர் யூனிஃபார்மா இருக்கு, ஓவல் ஷேப்பாவோ இல்ல அமீபா மாதிரி அன்ஈக்குவலாவோ இல்லாம ரொம்ப டயமீட்டர் ஈக்குவலா ஒரு பால் மாதிரி எந்த சைடு எடுத்தாலும் ஒரு ஸ்பியர் மாதிரியே நம்மளுக்கு இருக்கு. அதுக்கு டபுள் லேயர்டு பவுண்டரி இருக்கு. எப்படி நம்மளோட செல் வால் டபுள் லேயர்டா இருக்கு, செல் மெம்பரேன், பிளாஸ்மா மெம்பரேன் டபுள் லேயர்டா இருக்கு, அதே மாதிரி இந்த குவாசர்வேட்ஸ்க்கும் அதோட அவுட்டர் லேயர்ல 2 லேயர் டபுள் லேயரா ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு அதால மூவ் பண்ண முடியுது, மொட்டிலிட்டி இருக்கு, வளர முடியுது, வளர்ச்சி அடைய முடியுது, growth இருக்கு. அது எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா ஃபாக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறாரு.
பைனரி ஃபிஷன் ரெண்டா பிரிஞ்சு பைனரி ஃபிஷன் பண்ணுது, பட்டிங்னால ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, ஃப்ராக்மெண்டேஷன்னாலையும் ரீப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அதை உடைச்சு போட்டோம் அப்படின்னா உடஞ்ச ஒவ்வொரு பீஸும் தனித்தனி மைக்ரோஸ்பியர்ஸா ஃபார்ம் ஆகி வளர ஆரம்பிக்குது. பாருங்க, ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு இருக்க வேண்டிய எல்லா கேரக்டருமே இந்த குவாசர்வேட்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொன்னது ஓப்பரின். ஃபாக்ஸ் அதை வந்து மைக்ரோஸ்பியர்ஸ்ன்னு சொல்றாரு. அதுக்கு லிவிங் ஆர்கானிசம்க்குரிய எல்லா கேரக்டருமே இருக்கு. மொட்டிலிட்டி, மூவ்மெண்ட், அதால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுது. growth இருக்கு. ரீப்ரொடக்ஷன், என்ன மாதிரியான ரீப்ரொடக்ஷன்? பைனரி ஃபிஷன் ஆகட்டும், பட்டிங் ஆகட்டும், ஃப்ராக்மெண்டேஷன் ஆகட்டும், இதெல்லாமே ஒரு மைக்ரோஸ்பியர்ஸால பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு, இது ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு. புரியுதா? இப்ப இதுல இருந்தா நம்மளுக்கு ஒரு செல் ஃபார்ம் ஆகுது. சொல்ல போனா குவாசர்வேட்ஸா ஒரு செல் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது. அதுல இருந்து ஒரு செல் ஃபார்ம் ஆகுது. அதை நம்ம முழுமையா செல்லுன்னு கூப்பிடல, அதை ப்ரீ செல் அப்படின்னு தான் சொல்றோம். புரோட்டோபயான்ட்னு சொல்லலாம், ப்ரோபயான்ட்னு சொல்லலாம். இது வந்து இதுல வந்து நியூக்ளியோ புரோட்டீன்ஸ், நம்ம நியூக்ளியோடைட்ஸ், நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளியோ புரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கு. இதால இந்த ப்ரீ செல்லால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். கம்மியா நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ண வேண்டிய கெப்பாசிட்டியும் அதுகிட்ட இருக்கு. ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா பட்டிங் பண்ணும், மியூட்டேஷன் பண்ணும், எல்லாமே பண்ணும். அதே மாதிரி இதோட சாப்பாட்டு உணவு முறை வந்து ஃபெர்மெண்டேஷன். ஆனரோபிக் கண்டிஷன்ல ஆக்சிஜன் இல்லாதப்போ ஃபெர்மெண்டேஷன் மூலமா இதெல்லாம் ஃபுட் எடுத்துக்க முடியுது. இது ஃபெர்மெண்டேஷன் பண்ணி ஃபுட்டு இன்னொரு இடத்துல இருந்து எடுத்துக்கிறதுனால இதை நம்ம ஹெட்ரோட்ராஃப்னு சொல்றோம். ஆட்டோட்ராஃப்னா அதுவே வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணி அதுவே வந்து சாப்பாடுலாம் செஞ்சுக்கிறோம். ஆனா ப்ரீசெல் வந்து ஆட்டோட்ராஃப் கிடையாதுங்க, ஹெட்ரோட்ராஃப். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல வந்தா பாத்துக்கோங்க. ப்ரீசெல், ஹெட்ரோட்ராஃப். என்ன மோட் ஆஃப் நியூட்ரிஷன்னா ஆனரோபிக், ஃபெர்மெண்டேஷன் தான் அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இதுதான் ப்ரீசெல் பத்தி சொல்றாங்க. இப்போ ப்ரீசெல்ல இருந்து டைரக்டா நம்ம பார்த்துட்டு இருக்க செல், நம்ம இப்ப படிக்கிற செல் வந்து வருது. அப்ப இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுல வந்து நியூக்ளியோ புரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ப்ரீசெல்லுன்னு. அது எல்லாமே எய்தர் டிஎன்ஏவாக அல்லது ஆர்என்ஏவாக மாறிடும். இந்த நியூக்ளியோ புரோட்டீன் ஃபுல்லா டிஎன்ஏவாவோ ஆர்என்ஏவாவோ கரெக்டான ஷேப் எடுத்துட்டு செல்லா மாறிடுது. இந்த ஃபர்ஸ்ட் செல் ஆனரோபிக் தான், அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஃபெர்மெண்டேஷன் தான், அது ஒரு ஹெட்ரோட்ராஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் ஃபார்ம் ஆனது, ஃபர்ஸ்ட் செல் ஃபார்ம் ஆனது ஆட்டோட்ராஃபா ஹெட்ரோட்ராஃபானா அது ஒரு ஹெட்ரோட்ராஃப் தான். ஆனரோபிக் சிச்சுவேஷன்ல ஃபெர்மெண்டேஷன் மூலியமா தான் அது கடல்ல தான் ஃபார்ம் ஆச்சு. உயிரினம் ஃபார்ம் ஆனது கடல்ல தான். அந்த கடல்ல இருந்து அதோட சத்தை வந்து அது எடுத்துக்குது. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு பாக்டீரியா மாதிரி அல்லது வைரஸ் மாதிரி தான் இருக்கும். உள்ள வந்து டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா, குளோரோஃபில் கண்டென்ட்லாம் வருது. குளோரோஃபில் கண்டென்ட் மாலிகுல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. குளோரோஃபில் கண்டென்ட் மாலிகுல் வந்த பிறகுதான் ஆட்டோட்ராஃப்ஸ் வந்து வரும். ஃபர்ஸ்ட் வந்தது ஹெட்ரோட்ராஃப் தான், ஆனரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அதுக்கப்புறம் தான் ஆட்டோட்ராஃப் வரும். குளோரோஃபில் மாலிகுல் ஃபார்ம் ஆன பிறகுதான் ஆட்டோட்ராஃப் வந்து வரும். ஸோ ஆட்டோட்ராஃப்னு அது ஏரோபிக் கண்டிஷன்லயே அதால இருக்க முடியும். ஆக்சிஜன் இருக்கும் பொழுது அதால போட்டோட்ராஃபிசம் மூலமா ஃபுட்டை எடுத்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் செல் வந்து ஆனரோபிக் தான். இதுதான் வந்து ஆரிஜின் ஆஃப் cells.